நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா அனுப்பிய 21 டன் நிவாரணப் பொருட்கள் காபூலை சென்றடைந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானில் 2 நாட்களுக்கு முன்னர் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் 1400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஏராளமான கட்டடங்களும் சேதமடைந்துள்ள நிலையில் இடிபாடுகளை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இக்கட்டான சூழலில் உள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உதவ இந்தியா 21 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பியது. அந்த பொருட்களை அனைத்தும் தலைநகர் காபூலை சென்றடைந்து விட்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். போர்வைகள், கூடாரங்கள், மருந்து பொருட்கள், ஜெனரேட்டர்கள், குடிநீர் சுத்திகரிப்பான்கள் உள்ளிட்டவற்றை அனுப்பியுள்ளதாகவும் ஆப்கான் நிலவரத்தை கண்காணித்து வருவதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் முகக்கவசம் அணிய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் கடந்த 2 வாரமாக காலநிலை மாற்றத்தால் வைரஸ் காய்ச்சல் பரவல் அதிகரித்துள்ளது. வைரஸ் காய்ச்சலின் தன்மையை கண்டறிய சளி, காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகளுடன் வரும் நோயாளிகளின் மாதிரிகளை ஆய்வுக்கு அனுப்பவும் மருத்துவமனைகளுக்கு சுகாதாரத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதிய வகை வைரஸ் கிருமி கண்டறியப்பட்டால் அதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் சுகாதாரத்துறையால் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. முதியவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்கள், மக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் முகக்கவசம் அணியவும், கைகளை அடிக்கடி சுத்தம் செய்யவும் சுகாதாரத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது.